Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஹலோ பிஹைண்ட் பக்தி வியூவர்ஸ், நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்டா யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நம்ம சாரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி போன மாதம் நம்ம பேசின விஷயங்கள், முருகன் சொன்ன மெசேஜாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட பயங்கரமாக ரீச் கொடுத்தது. எல்லாருமே உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து இப்போ அக்டோபர் மாதத்துக்கான பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மேம். துலாம் ராசிக்கு அக்டோபர் மாதத்துக்கான பொது பலன் என்னவா அமைஞ்சிருக்கு? ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2 கலர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணணும் இந்த மாதம் முழுக்க. சாண்டல் கலரும் இன்னொன்று இந்த ஓஷன் க்ரீன் கலர் சொல்லுவாங்க. க்ரீனும் இல்லாமல் ஸ்கை ப்ளூவும் இல்லாமல் அது ஒரு மிக்சிங்காக இருக்கும். அந்த கலர் 2 கலரும் ஓஷன் க்ரீன் சாண்டல், இந்த 2 கலர் ரேண்டமாக அவங்க வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய ஒரு ஹீலிங் எனர்ஜி கிடைக்கும். எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை போராட்ட காலத்தில் இருந்தாலும் இல்லை ஒரு ட்ராமா இருக்கும், மன ரீதியாக ஒரு ஊன்ஸ் வலிகள் காயங்கள் இருக்கும், அதுல இருந்தெல்லாம் ஒரு ஹீலிங் அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இந்த 2 கலர் அந்த அளவுக்கு அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுது. அண்ட் யூனிவர்ஸோட நேச்சரோட கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய விஷயங்களை நிறைய பேரை மன்னிச்சிருவாங்க. ஸோ அந்த மன்னிக்க முடியாமல் கூட அவங்களுக்கு வந்து இத்தனை காலமாக ரொம்ப ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இவங்களை டிப்ரெஸ் பண்ணியிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இதில் இருந்தெல்லாம் வெளியே வந்துடுவாங்க. அண்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து தேட ஆரம்பிப்பாங்க. சொல்யூஷன்ஸை மட்டுமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க, சொல்யூஷன்ஸை பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு விதமான ஹீலிங் அவங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த 2 கலர் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்டிவ் எனர்ஜி கொடுக்க போகுது. அண்ட் இவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் இவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். சில சர்ப்ரைஸ் அவங்களுக்கு நடக்கும். சில பேருக்கு பெரிய அளவிலான சர்ப்ரைஸ் நடக்கும். பட் பார்க்குறவங்களுக்கு சின்னதுலேருந்து பெரிய அளவிலான சர்ப்ரைஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கு இந்த மாதம் வந்து நடந்தே தீரும் அப்படின்னு இருக்குது. அண்ட் இவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கும். ஸோ எப்பேற்பட்ட கஷ்டமான சூழல் இவங்க இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கும். ஒரு விஷயத்த தீவிரமாக நம்பியிருப்பாங்க. அந்த நம்பிக்கை பொய் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், ஒரு கன்ஃபர்மேஷன், அது சர்ப்ரைசிவாக அவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ சில சிக்னிஃபிகண்ட்டான விஷயங்களும் இந்த மாதம் நடக்கும். ஸோ இந்த அக்டோபர் மாதம் 2025 இந்த அக்டோபர் மாதத்தில் எனக்கு இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு அதை மார்க் பண்ணுற அளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு இந்த மாதம் நடக்கும். ஸோ அதனால முன்னாடியே வந்து சொன்னேன், ரொம்பவே நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். லாஸ் ஆயிருந்தா, ஏதாவது லாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து மீட்டெடுப்பாங்க. ஏதாவது திருடு போயிருந்தால் அவங்களுக்கு அது கிடைக்கும். தொலைச்சிருந்தாங்கன்னா அது கிடைக்கும். கூச்சல் குழப்பமான விஷயங்கள் நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்துலாம் ரிலீஃப் கிடைக்கும். இவங்களை யாராவது மன்னிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த மன்னிப்பு இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க யாரையாவது மன்னிக்கணும்னு நினச்சாங்கன்னா அது கிடைக்கும். இவங்களை யாராவது துரோகம் பண்ணி ஏமாத்திருந்தாங்கன்னா அதற்கான ஒரு தீர்வு இவங்களுக்கு கிடைக்கும். அதற்கான ஒரு பதில் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சிரும். அண்ட் இவங்களுக்கு மேற்கொண்டு ப்ராஸ்பரிட்டின்றது, அந்த ஒரு அபண்டன்ஸ் செல்வம்ன்றது இந்த மாதம் ஷெவர் மாதிரி பொழியக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தே நான் சொன்ன மாதிரி இந்த 2 கலரை யூஸ் பண்ணுறது அண்ட் வந்து நேச்சரோட கனெக்ட் பண்ணுறது, நம்பிக்கையோட சில காரியங்களை முன்னெடுக்கிறது, ஹீலிங் ப்ராசஸோடே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாம் செய்யும் போது இவங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த மந்தில் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு தொகையோ ஒரு ப்ராஸ்பரிட்டின்றது வந்து ஒரு தங்கம் வாங்குறது, சேமிக்கிறது, ஒரு தொகை அவங்க கைக்கு வர்றது, இல்லை ஃப்யூச்சருக்கான விஷயத்தை இந்த மாதம் எடுக்கிறது, ஃப்யூச்சரில் ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னா அதற்கான ஒரு முன்னோட்டத்தை இந்த மாதம் அவங்க பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுடைய ஹோல் லைஃபுக்கான அந்த ப்ராஸ்பரிட்டி இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சக்ஸஸ் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த மாதம் வந்து அதே மாதிரி இவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் அதற்கான மேனிஃபெஸ்டேஷன், ப்ரேயர்ஸ், வேண்டுதல் இந்த மாதம் இவங்க செஞ்சாங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதம் அப்போ அதற்கான விஷயங்களை கூட மேற்கொள்ளலாம். இப்போ துலாம் ராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க.
இதை தொடர்ந்து நட்சத்திர பலனா முருகன் சொல்ற மெசேஜ் என்னன்றதை பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்துக்கு முருகன் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? ஸோ துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நம்ம ரீடிங்லேயே பார்த்த மாதிரி இவங்களுக்கு முருகர் தரது ராஜ வாழ்க்கை இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ ராஜ வாழ்க்கைனா ஒரு எம்பையர் கோட்டை கட்டிடுவோம், நம்மளுக்குன்னு ஒரு டெரிட்டரி இருக்கும், அங்கே ரூல் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் அப்படின்னு போக தேவையில்ல. யார் எந்த பொசிஷனில் வாழ்ந்தாலும் அதில் அவங்க தான் ராஜா. யார் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அதில் அவங்க தான் ராஜா, கிங். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதற்கு ஒரு முதல் பெரிய தகுதி இருக்குது. ஸோ இவங்க எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்போடையும் கருணையோடையும் இருக்கணும். ஸோ மனிதர்கள் கிட்ட மட்டும் மற்ற ஜீவராசிகள் எல்லாம் ஒரு ஏளனமாக பார்க்கறது, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லா உயிர்கள்கிட்டையும் அவங்க கருணையோடு நடந்துக்கணும். இந்த ஒரு தகுதியை மட்டும் அவங்க வளர்த்துக்கிட்டாலும் சரி, ஆல்ரெடி அந்த தகுதியெலாம் அவங்களுக்கு இருக்குனாலும் அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணாலும் சரி, நிச்சயமாக இவங்களுக்கு இந்த ராஜ வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்னமா அமைஞ்சிருக்கு? ஸோ துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், குதூகலமாக இருக்கணும் அப்படின்றாரு. ஸோ அப்போ கூட இருக்கவங்களோட சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்துக்கணும், ஹாப்பியாக அவங்க என்ஜாய் பண்ணணும். அந்த சில பேருக்கு குழந்தைத்தனமாக இருப்பாங்க, ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க, அது எல்லாத்தையும் அவங்க நல்ல டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதை என்ஜாய் பண்ணலாம். அதை சில காலமாக அவங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க. பட் இந்த மாதத்துலேருந்து அகைன் அதெல்லாம் அவங்க திருப்பியும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் கொண்டு வரணும். அண்ட் இவங்க சிரிப்பில் தான் முருகர் இருக்கார். ஸோ அப்போ இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போதெல்லாம் முருகர் எப்படியாவது இவங்களோட மனதிலையோ உங்களுடைய சிந்தனையிலேயோ முருகர் தென்பற்றுவார். ஸோ உன்னோட சிரிப்பில் நான் இருக்கேன், அப்போது இந்த மாதத்துலேருந்து நீ சிரித்து குதூகலமாக கொண்டாடி உன் வாழ்க்கையை கொண்டு போ, நிச்சயமாக அதற்கான சூழலையும் நான் உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ அடுத்ததாக விசாக நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா அமைஞ்சிருக்கு? துலாம் ராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வைக்கிற குறி தவறாமல் இருக்கணும், அது மிஸ் ஆகாமல் இருக்கணும்னா அப்போ இலக்கு சரியாக இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு இலக்கை வச்சுட்டு குறி எங்கேயோ வைக்கிறாங்க அப்படின்ற போது அது சரியாக இருக்காது. ஸோ அப்போது இலக்கு கரெக்டாக இருந்தால் இவங்க வைக்கிற குறி சரியாக போய் அடையும். அப்போது இலக்கே இவங்களுக்கு இல்லைன்னா இந்த மாதம் இவங்களுக்கான இலக்கு என்ன அப்படின்றத உருவாக்கிக்கணும். ஆர் இவங்களுக்கு இலக்கு இருக்குது, அது எனக்கு கை கிடைக்க மாட்டேதுன்னா அப்போது இவங்க வச்ச இலக்கில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. ஸோ அப்போ அந்த இலக்கு சரியானதான்னு ரீகன்சிடர் பண்ணலாம், இல்லை மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸை இவங்க கையில் எடுக்கணும் அப்படின்றாங்க. ஒன்ஸ் அதை சரி செஞ்சுட்டாங்க, அவங்க இலக்கு சரியாயிடுச்சுன்னா நிச்சயமாக இவங்க குறி வைக்கவே வேண்டாம், முருகருடைய வேலை அவங்களுக்கான ஒரு குறியாக மாறிடும். கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த குறிய வேல் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான அந்த சக்ஸஸையும் கொண்டு கொடுத்துரும். ஸோ அப்போ அவங்க என்ன ஆம்பிஷன் பண்ணியிருக்காங்க, என்ன எய்ம் பண்ணியிருக்காங்க, அது சரியா அவங்களுக்கு, இல்லை அதில் என்ன விஷயத்த மாற்றணும் அப்படின்றத மட்டும் இவங்க இந்த மாதம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா எங்கள் கூட கமெண்ட்டில் வேலும் மயிலும் துணை அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள்.